ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோழிகளுக்கு இன்றைக்கி ஆடிவிக்க வேக்சின் எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. F1 IBD லசோட்டா அந்த 3 வேக்சினும் கண்ணில் விடணுங்க. ஆடிவிக்கே பவுல் ஃபாக்ஸ் அது ரெண்டும் இன்ஜெக்ஷனாக கோழிங்களுக்கு போடணும். இன்ஜெக்ஷனாக ரக்கையில் போடுவோங்க. இது ஆடிவிக்க வேக்சின். இதை ஒன்று டைலேஷன் இருக்கும், ஒன்று வேக்சின் இருக்குங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுலேருந்து ஒரு 2 to 3 ml எடுத்து வேக்சின் இருக்க இதில் வச்சுக்கிட்டு அதில் இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விடணுங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோழி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுங்க. ஏன்னா கூலிங் போகக்கூடாது. கூலிங் போயிடுச்சுன்னா நமக்கு போடுற எஃபெக்ட் இருக்காதுங்க. அதனால் கரெக்டாக எல்லா கோழிங்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ரெடியாக போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துங்க. கோழி பிறந்து 50 நாள்லேயே ஆடிவிக்க வேக்சின் போடலாங்க. 7 நாள் கழித்து பவுல் ஃபாக்ஸுங்க. ரெண்டுமே இன்ஜெக்ஷனாக தான் போடணும். நம்மளோட பண்ணையில் இழப்பு வராமல் இருக்கணும், பெரிய இழப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வேக்சின் போடுறது செலவு பட்டுக்கிட்டு போடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்பு வருங்க. அது எப்போ வரும்னா சொல்லவே முடியாது. அதனால் செலவு பார்க்காம வேக்சின் போட்டுருங்க. கோழி வளர்ப்புலேயே பெரிய நோய்னா வெள்ளை கழிச்சலும் அம்மையும் தாங்க. அது ரெண்டுத்துக்கும் இந்த 2 வேக்சின் போட்டால் மட்டும்தான் கொஞ்சமாச்சு நம்மளோட பண்ணையில் அந்த நோயிலேருந்து காப்பாற்ற முடியும். இது வேக்சின் கன் இன்ஜெக்டருங்க. இது நிறைய கோழி வச்சுருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 கோழி 10 கோழி அப்படின்னா தேவைப்படாதுங்க. ஒட்டுக்க ஒரு 200 குஞ்சுங்களுக்கு வேக்சின் போடுறேன், 300 குஞ்சுங்களுக்கு வேக்சின் போடுறேன் அப்படின்னா தாராளமாக இது வாங்கிக்கலாங்க. யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குங்க. இப்போ 0.5 ml அப்படி வேணும்னா கரெக்டாக இது 0.5 ml தான் வெளியே வருங்க. யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குங்க. இதுதான் நம்ம பண்ணையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஆடிவிக்கவும் பவுல் ஃபாக்ஸும் கோழியோட ரக்கை பகுதியில் போடணுங்க. ரக்கை பகுதியிலே எலும்பில் போட்டிங்கன்னா ரத்தம் வரும், இல்லைனா கோழி குஞ்சுங்களுக்கு ரக்கை தூக்க முடியாமல் போவாங்க. கரெக்டாக அந்த தோல் பகுதி இருக்கும், அதில் போட்டிங்கன்னா அந்த மருந்து போகிறது கண்ணுக்கே தெரியுங்க. பால் மாதிரி உப்பு இருக்கும். அது தேய்ச்செல்லாம் விடக்கூடாதுங்க, அப்படியே விட்டுறணும். கோழி குஞ்சுகள் எதுவும் ஆகாதுங்க. இந்த முறையில் தான் ஆடிவிக்க வேக்சின் போடணுங்க. பவுல் ஃபாக்ஸும் இதே மாதிரி தான் போடணுங்க. சேம் இதே 0.5 ml. ஆடிவிக்கும் 0.5 mlங்க. அந்த 100 டோஸ் வாங்கினா 100 குஞ்சுங்களுக்கு போடலாம். 0.5 ml 100 குஞ்சுங்களுக்கு போடலாங்க. போட்டு முடிச்சுட்டு 60 நாளில் பவுல் ஃபாக்ஸ் போடலாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி 2 months கழிச்சுங்க ஆடிவிக்கை மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். 2 months ஒன்ஸு ஆடிவிக்கை மறுபடியும் 0.5 ml எல்லா கோழிங்களுக்கும் போடணும். நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. அந்த கோழி கட்டுத்தட்டில் இருக்குது அப்படின்னா 2 months கழித்து திருப்பி இதே சேம் ப்ரொசீஜர் போடணுங்க. பெரிய கோழிங்களுக்கும் போடணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.